அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு ஆன்மீக பயணம். யாங்ஃபு என்ற இளைஞன் தன் பெற்றோரை விடுத்து குருவை தேடி ஆன்மீக பயணம் புறப்பட்டான். வழியில் ஒரு ஜென் குருவை சந்தித்தான். ஆன்மீகத்தில் சிறக்க விரும்பும் தன் ஆர்வத்தை தெரிவித்தான். வேறு யாரோ ஒரு குருவை தேடி போவதை விட புத்தரையே நீ சந்திக்கலாமே என்றார். புத்தரா? அவரை எங்கே காண முடியும் என்றான் யாங்ஃபு. நீ வீட்டுக்கு திரும்பும் போது தோளில் போர்வை போர்த்தி காலணிகளை மாற்றி போட்டுக்கொண்டு ஒரு நபர் உன்னை எதிர்கொள்வார். அவரே புத்தர். யாங்ஃபு அவசரமாக வீடு திரும்பினான். தன் மகனை வரவேற்கும் பரபரப்பில் அவன் தாய் காலணிகளை மாற்றி அணிந்து தோளில் போர்த்தி இருந்த போர்வையுடன் கதவை திறந்தார். அவரை பார்த்த கணத்தில் யாங்ஃபு ஞானம் பெற்றான்.